நாங்கள் சேசிங் எடுத்தது, அதுக்கு ப்ரீவியஸ் ஃபைட் எடுத்தது எல்லாமே எங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. கிளைமேக்ஸ் ஒர்க் பண்ணும்போது என்னென்னா, மம்முட்டி சார் அந்த ஏஜில் மம்முட்டி சாரை வச்சு ஒர்க் பண்ணுறதுங்கிறது டஃப்பான ஒரு விஷயம். டஃப்பாக மீன்ஸ் எனக்கு, சாருக்கு அது பெரிய விஷயம். இப்போ நம்ம விக்ரம் சாரை எப்படி சொல்கிறோமோ சேம் மம்முட்டி சாரும் அந்த மாதிரி தான். நடிப்பு ராட்சசர்கள் இவங்க எல்லாமே. ஏன்னா ஸ்டண்ட்டு வரையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சார் வந்து அந்த மாதிரி ஒரு ஏஜ். எல்லாமே எனக்கு வந்து சொன்னது என்னென்னா, இந்த ஏஜில் இவரை வச்சு இப்படி ஒரு ஃபைட் எடுத்துருக்கிறேன்னா எவன்டா அவன் அப்படின்னு கேட்குற லெவலுக்கு ஒரு நேம் கிடச்சிது அப்படின்னாக்கா அதுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறது நம்ம மம்முட்டி சாருக்கு தான். ஏன்னா அந்த டைமில் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. லாஸ்ட்லாம் ஒரு டேபிள் ஒன்று இருக்கும், அதில் வந்து எப்படின்னா ஒரு ஃபைட்டர் வந்து இடித்து சார் போய் அந்த டேபிளில் இடித்து கீழே விழுந்து ஃபுல்லாக சிறாகு ஸ்பின் ஆஃப் சைலண்ட் செட்டு. நாங்களாம் வந்து ஏன்னா அவர் சார் கீழே கிடக்குறாங்க, அவருக்கு மேலே அந்த ஃபைட்டர் கிடக்குறாரு, அவங்களுக்கு மேலே அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கிடக்குது, கத்தியெல்லாம் கூட நிறைய வச்சுருக்கோங்க எல்லாமே. அப்போது நாங்கள் ஓடி போய் தூக்கிட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா சார் வந்து வேறு ஒரு பொசிஷனாக இருந்தால் அவங்களோட ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்திருக்கும்.